நண்பர்களே, ஒரு நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த நாட்டினுடைய எதிர்கால தூண்களாக விளங்குகின்ற இளைஞர்களினுடைய எண்ணிக்கையும் அதே நேரம் குழந்தைகளினுடைய பிறப்பு விகிதமும் சீராக இருக்க வேண்டும். ஆனால் இன்று இலங்கையினுடைய பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள தரவுகள் இலங்கையினுடைய எதிர்காலம் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுகின்றது. இந்த விஷயத்துக்கு முழுமையாக செல்வதற்கு முன்பு எமது முகநூல் மற்றும் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யாதவர்கள் பண்ணிவிடுங்க. இப்பொழுது விஷயத்துக்கு போகலாம், வாருங்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையினுடைய பிறப்பு விகிதம் 1,20,000 என்ற அளவில் அதல பாதாளத்திற்கு சரிந்து கொண்டிருக்கின்றது. புள்ளி விவரப்படி பார்த்தால் 2019 3,19,000 இருந்த பிறப்பு எண்ணிக்கை 2025 வெறும் 2,14,000 குறைவடைந்திருக்கின்றது. அதாவது சதவீதப்படி பார்த்தால் 33% வீழ்ச்சி. ஒரு நாட்டின் சனத்தொகை நிலைத்தன்மைக்கு ஆண்டுக்கு 3,30,000 பிறப்புகளாவது தேவை என்ற நிலையில் இது ஒரு மாபெரும் வீழ்ச்சி அப்படின்னு தான் பார்க்க வேண்டும். திருமணங்கள் தாமதமாதல், வெளிநாடு செல்லுதல், வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, இப்படி என்று பல காரணங்களை அமைச்சு சுட்டி காட்டியிருக்கின்றது. கூடவே பிறப்புகளை ஊக்குவிக்க அரசாங்கம் சலுகைகளை வழங்கும் அப்படி என்ற விஷயத்தை அமைச்சர் சரோஜா சாவித்ரி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? ஒரு நடுத்தர வர்க்க இளைஞனிடம் போய் கேட்டு பாருங்கள், நீ ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லை அப்படி என்று. அவனது முதல் பதில், எனக்கே எங்க வழி இல்லை, அதுல நான் ஒரு உயிரை இந்த பூமிக்கு கொண்டு நான் அதை கஷ்டப்படுத்தணுமா என்பதுதான். ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வது இன்று சாதாரண விஷயமா அப்படி என்று கேட்டால், ஒரு பால்மாப்பட்டியினுடைய விலை என்ன? பாடசாலைகளில் என்னென்ன கட்டணங்கள் தற்பொழுது வசூலிக்கின்றார்கள்? டியூஷன் ஃபீஸ் என்ன? மருத்துவ செலவு என்ன? அப்படி என்று ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்குகின்ற அந்த செலவை நினைத்தே ஒரு நடுத்தர வர்க்க மனைவியும் கணவனும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளவே பயப்படுகின்றார். இதுதான் யதார்த்தம். தங்களினுடைய திறமைக்கான அங்கீகாரமும் நிம்மதியான வாழ்க்கையும் இந்த நாட்டில் இல்லை அப்படி என்ற ஒரு காரணத்தினால் தான் இந்த நாட்டை விட்டு பல இளைஞர்கள் வேறு நாடுகளுக்கு செல்கின்றார்கள். அதே நேரம் இவர்களுக்கு வெறும் சில 1000 ரூபாய்களை அரசாங்கம் கொடுத்து விட்டால் இந்த பொருளாதார பயம் தீர்ந்து விடுமா அப்படி என்ற ஒரு கேள்விதான் என்னிடம் இருக்கின்ற ஒரு கேள்வி. ஒரு குழந்தை சிரித்தால் அந்த வீடு அழகாக இருக்கும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த சிரிப்பை தக்க வைக்க தன் வியர்வையையும் இரத்தத்தையும் சிந்த வேண்டிய அந்த தகப்பனினுடைய பொருளாதார பாதுகாப்பை இந்த நாடு என்று உறுதி செய்கின்றதோ அன்றுதான் இந்த வீழ்ச்சி நிற்கும். இந்த விஷயம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்கள். அதே நேரம் நமது முகநூல் மற்றும் யூடியூப் தளங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடுகின்ற இன்ஃபர்மேட்டிவான விடயங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சேரும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.